ஒரு ராஜா என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. அந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னா, நல்ல அறிவாகவும் இருக்கணும், நல்ல அழகாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. அது என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே கசப்பான பொருள் எது, இந்த உலகத்திலேயே இனிப்பான பொருள் எது, அதை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய மகளை கல்யாணம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. இந்த அறிக்கையை கேட்டு அந்த நாட்டில் உள்ள எல்லா இளைஞர்களும் அவன் ஒருத்தன் தேனை கொண்டு வரான், ஒருத்தன் பாகக்காய் கொண்டு வரான், ஒருத்தன் வேப்பலையை கொண்டு வரான், அதாவது ஏகப்பட்ட பேர் வரிசையாக நிற்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மட்டும் ஒரு சின்ன ஒரு பெட்டியை கொண்டு வரான். அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கும் ஷாக் ஆகிறாங்க, அந்த மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா அது ஒரு நாக்கு, அதாவது ஆட்டோட நாக்கு. அந்த ராஜாவுக்கு ஆச்சரியம், என்னப்பா இதை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ராஜா, உலகத்திலேயே மிகவும் கசப்பான பொருள் இதுதான், மிகவும் இனிப்பான பொருள் இதுதான், அதாவது மனிதனுடைய நாக்கு தான். மனிதனுடைய நாக்கை நான் கட் பண்ணி கொண்டு வர முடியாது, அதற்கு உதாரணமாக தான் இந்த ஆட்டோடைய நாக்கை நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படிப்பா இந்த நாக்கு இனிப்பாக இருக்கு கசப்பாக இருக்கு? அதாவது சாக கிடக்கிறவனை பிழைக்க வைக்கும், பிழைக்க கிடக்கிறவனை சாகவும் வைக்கும், நல்லவனை வாழவும் வைக்கும், வாழ்ந்துக்கிட்டு இருக்கவனை கெடுக்கவும் செய்யும். இந்த நாக்கு தான் ராஜா அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் உண்மையிலேயே நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை அவனுக்கே கல்யாணம் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த கதையில என்ன செய்யுதுன்னா, மனிதனுடைய நாக்கு மிகவும் மோசமான ஒரு ஆயுதம். இனிப்பாகவும் இருக்கு, கசப்பாகவும் இருக்கு. எந்த நேரத்தில் எதை பேசணுமோ அந்த நேரத்தில் அதை பேசினாதான் அதுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். தவிர தேவையில்லாத விஷயத்தில் இந்த நாக்கு பேசினா நமக்கும் ஆபத்து, மற்றவங்களுக்கும் ஆபத்து. அதனால் நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம். இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்த